அன்பான தமிழ் உள்ளங்களே, உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் தான். ஆனால் சேனல் மெசேஜஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க ஏன் உங்களை பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற அவங்க வாயால் சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவனெல்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிக் சேனல் மெசேஜஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சேனல் மெசேஜஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க பிரிஞ்சிருக்காங்க ஓகே. ஆனா வந்து ஏன் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வாயால கேட்போம். மேபி அவங்களோட ஹையர் செல்ஃப் ஏதாவது உண்மையா சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இந்த ரீடிங்கோட நோக்கம். அ எ கடைசியில அவங்களோட சேனல் மெசேஜஸும் பார்ப்போம். எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அவங்களோட காதல் அப்படிங்கிறதும். பட் இப்போ வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது அந்த நோக்கம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் யூசுவலா அப்லோட் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதில்ல. நான் கண்டிப்பா பண்ண ஆரம்பிப்பேன். ஜெலசி. அவங்க வந்து ஒரு ஜெலசினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. டேக்கிங் பிஹைண்ட் பேக் டாக்கிங் பிஹைண்ட் பேக், பீயிங் என்வியஸ், பெட்டினஸ், அட்டென்ஷன் சீக்கிங். ஸோ மேபி காமிக் எனர்ஜினால தான் அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஜெலசி எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கு, இல்லைனா வந்து அவங்கள சுற்றி இருக்கு. இந்த காதலுக்கு மேலே யாருக்கும் ஒரு பொறாம எண்ணம் இருக்கு, பொறாம எனர்ஜி இருக்கு. அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. உன்னை சுற்றி ஒரு பொறாம இருக்கு, பொறாம பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஒன் செகண்ட். ஆப்ஷன்ஸ். வாட்டர் சைன் மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க வாட்டர் சைனாக இருக்கலாம். பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ இது பார்த்தீங்க அப்படின்னா மீனம், கடகம், விருச்சகம். எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்றா இந்த பொறாம பிடிச்சவங்க வந்து இந்த வாட்டர் சைனாக இருக்கலாம். இந்த காமிக் எனர்ஜி இல்லைனா இந்த ஜெலசி பர்சன், இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க, இல்லைனா இந்த எனர்ஜி யார் சேனல் பண்ணுறவங்களோ அவங்க வந்து வாட்டர் சைனாக இருக்கலாம். ஹோல்டிங் பேக் இதனால தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்காமல் தயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது அவங்களோட எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி டேர்ம்ஸ், ஒர்க்கிங் அவுட், நெகோஷியேட்டிங் வித் யூ, பெக்கிங். ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கடைசியாக அவங்க காலில் வந்து விழ போகிறாங்க. மேபி சில்ட்ரன். ஓ ஓகே, க்ளோஸ்ட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் இது பொருந்தும். மேபி இந்த குழந்தைங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் அவங்கள நோக்கி கதவை அடைச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அதோட விடை, அதோட சொல்யூஷனோட தான் வருவாங்க அவங்க. வந்து உங்ககிட்ட கெஞ்ச போகிறாங்க, இல்லைனா ஒர்க்கிங் அவுட். இதை பற்றி ஒரு சொல்யூஷனுக்கு வரதுக்காக மேபி அவங்கக்கிட்ட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசலாம், இல்லைனா வந்து இந்த குழந்தைங்கள பற்றி ரகசியம் தெரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த காத்துட்டு இருக்கிறது முடிய போது தே ஆர் க்ளோசிங் டோர். இதுதான் அவங்களோட இஷ்யூ. ஒரு சிலருக்கு மட்டும்தான். மேபி அவங்களுக்கு குழந்தைங்க இருந்து அந்த குழந்தைங்களால ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா தே ஆர் க்ளோசிங் தட் டோர். அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இதுதான் அவங்க உங்களுக்கு சேனல் பண்ணுற மெசேஜ். உங்ககிட்ட வந்து பெக் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார். இந்த ஸ்டாரை வந்து அவங்க கைகளில் ஏந்திக்கிறதுக்காக உங்ககிட்ட கெஞ்ச போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்டாகி கேட்குறாங்கன்னா, ஒர்க்கிங் அவுட், நெகோஷியேட்டிங், பெக்கிங். இந்த டெசிஷன்ஸ் தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட வரல. இது இந்த குழந்தைங்க மேட்டர் வந்து ஒரு சிலருக்கு தான். மேபி அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது வந்து மேபி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எனக்கு குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது. சிப்ளிங்க, அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்குலாம் இந்த காதல் பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த காதலை இழந்துருவோம். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், டெசிஷன்ஸ். அதனால தான் இதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கம்மிங் டுவர்ட்ஸ் யூ ஒரு முடிவுக்கு வந்து உங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா உங்களை வந்து அவங்க ஒரு க்ரௌன் குயின் ஆஃப் குயின், இல்லைனா வந்து எம்ப்ரஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. உங்களை இழக்கிறதுக்கு வந்து அவங்க தயாரா இல்லை. அதுக்கு பதிலாக வந்து அவங்க எந்த பிரச்சனையும் அதை அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ இதோட டோர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களோட புரிதல். அது ஃபேமிலி டிஸ்பியூட், காமிக் எனர்ஜி எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் அந்த ஐடியாவுக்கு அவங்க வந்தாச்சு. இதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன பிரச்சனை தடையாக இருந்தது அவுட் சைடர்.
இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா, அவங்க என்ன பிரச்சனை இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அத கன்டின்யூ பண்ணா, அவங்க அவங்கள நீங்க வெளில தள்ளி கதவ சாத்திடுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் வந்து இந்த குழந்தைங்க பிரச்சனையாகட்டும், இல்லன்னா காமிக் சிச்சுவேஷன் ஆகட்டும், எதையாவது கட்டிட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தை எப்படி வெளில இந்த பக்கம் ஒரு ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. பார்த்தீங்கன்னா, வானவில் கலர நான் இங்க பார்க்குறேன். இஃப் யூ வாண்ட் டூ சீ. இங்க பாருங்க. இங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வானவில் எவ்ளோ பிரைட்டா இருக்கு உங்க வாழ்க்கை. இந்த மாரி தான் நீங்க வெளில தள்ளி கதவ சாத்திடுவீங்க. அவங்க கடைசியில அவுட் சைடர் ஆகிடணும். அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மேபி. எக்ஸிஸ்டன்ஸ் இங்க பாருங்க நீங்க எவ்ளோ அழகான ஒரு எனர்ஜியா இருக்கீங்க. சேத்தில் மலர்ந்த செந்தாமரை மாதிரி தான். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு தாமரை இதழ்னு வச்சுக்கலாம் நாம இப்போதைக்கு. அது என்ன இதழா வேணா இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார். இது வந்து விஷிங் ஸ்டார். அவங்களோட விஷ் நீங்க தான். இல்லன்னா வந்து நீங்க கேட்கறதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்து இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் லைக் அ மேஜிக். நீங்க வந்து என்ன சொல்றது? ஃபேரி காட் மதர் மாரி தான். அந்த வாண்ட் இப்படி ஆட்டுனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குது. நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு அழகான வாழ்க்கை. அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள விட இந்த பெர்சனுக்கு நெறைய இருக்கு. பிரேக் த்ரூ. ஆ இதுதான் அவங்க இதுதான் உடைக்கிறாங்க. சைலன்ஸ். உங்களுக்குள்ள இருந்த அந்த என்ன சொல்றது? ஒரு திரை, கண்ணாடி ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துட்டு என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா, இந்த பொறாம பிடிச்சவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய கண்ணாடி திரைய உருவாக்கியிருக்கலாம். ஸோ, அதனால உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ம் அவங்களுக்கு உங்களுக்கும் கம்யூனிகேஷன் இல்ல. ஸோ, இந்த திரைய தான் அவங்க உடைக்கிறாங்க. இந்த திரைய உடைக்கிறனால தான் உங்க காதல் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போக போது. இல்லன்னா வந்து இத நான் உடைச்சுட்டு வெளில வருவேன். என்ன சுத்தி இருக்கிற அத்தன விஷயங்களையும், தடைகளையும் உடைச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் மெசேஜ். பட் நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம். இது என்ன ஜெலசி? இது என்ன சில்ட்ரன்? வேற ஏதாவது ரகசியம் உங்களுக்கு தெரிய வரணுமான்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் அவங்களோட சேனல் மெசேஜஸ் பார்த்தோம். இவ்வளோ நேரமா. இப்போ வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ், யூனிவர்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இந்த காதலுக்காக காதல் பிச்சை கேட்கணும். கேட்க போறாங்க. ஏன்னா நீங்க தான் ஸ்டார். உங்கள இழக்க அவங்க தயாரா இல்ல. ஸ்பிரிட்ஸ் வந்து இத பத்தி ஒண்ணும் பேச தயாரா இல்ல. இந்த டெக்லேருந்து ம். ஸோ டேமேஜ், ரீயூனியன், செல்ஃப் லவ். ஸ்பிரிட்ஸ் ஏன் இவ்ளோ நேரமா சொல்லலன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ம்ஹ்ம். நெறைய சொல்ல வேண்டியிருக்கு. டே ட்ரீமிங். உங்கள பத்தி டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டிசிசிவ். பாஸ்ட்ல வந்து அவங்க வந்து இன்டிசிசிவ் அதாவது முடிவெடுக்காம இருந்தனால இதுவா, அதுவா, ஃபேமிலியா, நீங்களா, குழந்தைங்களா, நீங்களா, இல்லன்னா வொர்க்கா, நீங்களா ஏதோ ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. அவங்களோட இன்டெசிஷன் வந்து இந்த காதல உடைச்சிருச்சு. ஐ நோ மை இன்னெபிலிட்டி டூ மேக் எ டெசிஷன் ஹர்ட்ஸ் யூ. அவங்களுக்கு இப்ப நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிற அ அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஸோ, அதனால தான் இந்த காதல் வந்து கை கெட்டாத தூரத்தில போயிருச்சு. இப்ப வந்து அவங்க எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும், இனிமே ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னா கூட, இந்த அவுட் சைடர் தான். உங்க வாழ்க்கைய வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளா மாறிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். வி ஆர் போத் ஹர்ட்டிங் ஃப்ரம் திஸ். அவங்க இன்னும் என்ன அஸ்யூம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெர்சனுக்கு நெறைய கற்பனை ஜாஸ்தி. ஏன்னா நீங்க வந்து இங்க செல்ஃப் லவ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. ஐம் ஸ்டில் ட்ரையிங் டு ஹீல். நீங்க இதுலருந்து வெளில வந்தாச்சு. பட் இந்த இந்த பெர்சன் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து இன்னும் இதுல ஹர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க ஒரு புது வாழ்க்கையே ஆரம்பிச்சு, அதுல வந்து கலர்ஃபுல்லா போயிட்டுருக்கீங்க. நீங்க கெட் செட் கோ அப்படின்னு ஓடிட்டீங்க. ஆள விடுங்கடா சாமின்னு. ஸோ இந்த பெர்சன் ஸ்டில் வந்து இந்த ரீயூனியன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு கால் யூ. இல்லன்னா பாஸ்ட்ல நீங்க ரொம்ப நல்ல கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்குள்ள இருந்தது. அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் மிஸ் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்க வருத்தத்தோட நெனச்சு பார்க்குறாங்க. இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் அ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா, நீங்க இன்னும் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்க. நீங்க ஆல்ரெடி கதவ சாத்தியாச்சு. ம். ஏன்னா வந்து நீங்க வந்து புது வாழ்க்கையே ஆரம்பிச்சாச்சு. அதுதான் நான் இங்க பார்க்குறேன். நான் ஒரே ஒரு சாங் மட்டும் எடுத்துட்டு டைம் என்னாச்சுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே. ஐ ஹேவ் டைம். ஓ! உள்ளிருந்து அழுவதே. இந்த பெர்சன் இத வந்து ரொம்ப பப்ளிக்கா சொல்லிக்கிறதில்ல. "ஓ மனமே, ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? மழையைத் தானே யாசித்தோம் கண்ணீர் துளிகளை" ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் என்னன்னு.
இதுதான் இருவரும் காண துடித்த நாளோ, இதுதான் இருவரும் சேர துடித்த நாளோ, விழியதில் விழுவேனோ, இனி உனை விடுவேனோ, வீரலுடன் அடன். எனக்கு பாட வராதுன்னு சொல்ல முடியாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அவ்வளோதான். ஸோ இந்த எனர்ஜில இருந்து அவங்க இந்த எனர்ஜிக்கு வர ட்ரை பண்றாங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா வந்து நீங்க இல்லாம வந்து அவங்க மனசு சிலு சிலா உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இதுதான் இருவரும் காண துடித்த நாளோ. இந்த நொடி அ உங்கள பார்க்குற நாள் தான் உங்கள பார்க்கறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. ஐ மிஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் எனக்கு. மை ஈகோ இஸ் லவுட் நான் சொல்லல. பட் ஐ எம் லிஸ்னிங் டு மை சோல். ஐ எம் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மென்ட். அவங்களோட ஈகோனால தான் இது எல்லாமே நடந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஸ்ட்ரகிள் வித் அடிக்ஷன்ஸ். நீங்க அதனால தான் கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. இந்த பர்சனுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ட்ரக் இல்லைனா வந்து மேபி ஒரு சிலருக்கு உமனைசர். சாரி பீயிங் ஸோ பிளண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது தான் அது உரைக்கும். சிலருக்கு வந்து அது அப்படியே காணாம போயிடும். அது வந்து நம்ம அப்படியே அந்த அந்த ஊசியில பலூன குத்துற மாரி அப்பப்ப குத்தி விடணும். அப்பதான் வந்து அட ஆமால்ல மேடம் சொன்னது மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்ல. அதனால தான் நான் சொல்றது. சொல்றது என் கடமை. ஏன்னா நீங்க திரும்ப எங்கேயும் பாலும் கிணத்துல போய் விழுந்துடக்கூடாது. யூ ஷுட் ரிமெம்பர். நீங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கணும். ஆ ஜென் 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 ஜென். இதுக்கு தான் கிளாரிஃபையர்ஸ் எடுக்கிறது. கிங் ஆஃப் கப்ஸ். தே வாண்ட் டு ஸ்டீல் யூ. உங்கள திருடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிளேயர் நான் சொல்லல உமனைசர்ன்னு. இந்த பர்சன் ஒரு பிளேயர். இப்பயும் உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல இன்டென்ஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த வானவில் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் வரப்போறாங்க. அது உங்களுக்கு தெரியும். மேபி உங்களோட ஃபியூச்சர் உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். இல்ல பிரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் வரப்போறாங்க. அதுக்குள்ள உங்கள திருடிக்கணும்னு பார்க்குறாங்க உங்க கிட்ட இருந்து. ரொம்ப அட்ராக்டிவா இந்த பெர்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப உங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டில் அவங்க ஒரு பிளேயர் தான். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஆஃப் சோர்ட்ஸ், 5 ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ உங்கள திருடிக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி உங்கள வந்து இந்த காதல், ஃபியூச்சர் லவ் இல்லைன்னா இப்ப நீங்க இருக்க காதல் கனெக்ஷன் இல்லைன்னா உங்க ஃபியூச்சர் எப்படி ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வரப்போகுது. அதுகிட்ட இருந்து உங்கள அபகரிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க தான் அவங்களோட ஸ்டார். உங்கள யாருக்கும் தரமாட்டேன். அந்த பொசசிவ் அந்த ஈகோ எது வேணா காரணமா இருக்கட்டும். உங்கள அடுத்த தடவ மீட் பண்ணும்போது அவங்க வந்து உங்கள என்ன சொல்றது? உங்கள அப்படியே மதிமயங்கிற மாதிரி நெறைய பேசுவாங்க. மதிமயங்கிராதீங்க. சரி சரம். காட் பிளஸ் யூ.